மழை வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கூட இல்லாம வெளியே வராங்க. அவங்க வானத்தை பார்த்த உடனே மழை நின்றுது. அவங்களுக்கு ஒரு நாள் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. அவங்க வெளியே காரை பார்த்து கைதான் காட்டுறாங்க. உடனே அத்தனை டாக்ஸி நிக்குது. பணம் வேணும்னு நினைச்சா கீழே பணம் கிடக்குது. அவசரமா போயிட்டு இருக்காங்க. டிராபிக் லைட் ரெட் கலர்ல இருந்து கிரீன் கலரா மாறிடுது. இது மாதிரி ஹீரோயினுக்கு அவங்க வாழ்க்கையில லக் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க லிப்ட் பிடிக்கிறதுக்காக வேகமா போவாங்க. லிப்ட் அதுக்குள்ள மேல போயிடுது. ஒரு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த லிப்ட் திரும்பவும் கீழே வருது. உள்ள யாருமே இல்ல. இப்படிதான் ஒரு நாள் ஒரு இன்டர்வியூக்கு போவாங்க. அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துல இவங்க தவிர வேற யாருமே இல்ல. இவங்களும் கான்பிடென்ட்டா இன்டர்வியூல கேக்குற क्वेश्चंसக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறாங்க. அப்பதான் தெரிய வருது இன்டர்வியூக்கு வந்த மீதி பேர்லாம் லிப்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. லிப்ட் வேலை செய்யாம பாதியிலே நின்றுச்சு. அவங்களும் அதுல இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள இவங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகி கையில ஆஃபர் லெட்டரே வாங்கிடுறாங்க. நல்லா வேலை செய்யறனால இவங்களுக்கு அடுத்தடுத்து மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துறாங்க. லைஃப் இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டில ஒருத்தரை பாக்குறாங்க. அவரை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அடுத்து நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க மாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவருக்கு வாழ்க்கையில இது வரைக்கும் லக்கே இருந்தது இல்லையா. ஹீரோயினை பார்த்து பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட இருக்க லக் எல்லாம் இவருக்கு வந்துருது. இவரோட துரதிர்ஷ்டம் எல்லாம் ஹீரோயினுக்கு போயிடுது.